வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 2002 நினைவுபடுத்திய எல்ல விபத்தின் மர்மம். அதே நாள் அதே இடம். மீட்பு பணி செய்த ராணுவ வீரருக்கு நேர்ந்த கதி. மஹிந்தவுக்கு ஏற்பட்ட கவலை. திருவிழாவுக்கு பட்டாசுடன் வந்த வாகனம். சற்று நேரத்தில் ஏற்பட்ட அசம்பாவிதம். நடந்ததென்ன? கெகல்பத்ர பத்மேவுடன் 3 முன்னாள் அமைச்சர்களுக்கும் தொடர்பு. இலங்கையை ஆபத்தான நாடாக மாற்றிய கெகல்பத்ர நிலத்தில் புதைத்து வைக்கப்பட்டுள்ள ரசாயன இருப்பு கொண்ட கொள்கலன் பெட்டிகள். மேலும் ஒரு தகவல். யாழ் செம்மணி மனித புதைகுழிக்குள் மீண்டுமோர் அதிர்ச்சி. இருந்த நிலையில் காணப்பட்ட எண்புக்கூடு. மன்னார் காற்றாலை விவகாரம் தொடர்பில் கலந்துரையாடல். பாதியில் வெளியேறிய எரிசக்தி அமைச்சர் பதில் எதுவும் கூறவில்லை. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். எல்ல வெள்ளவாய பிரதான சாலையில் 4/9/2025 பதிவான விபத்து 23 வருடங்களுக்கு முன்னர் நடந்த அதே போன்ற விபத்துடன் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துவதாக சமூக ஊடகங்களில் பேசப்பட்டு வருகின்றன. 2022 ஆண்டு செப்டம்பர் மாதம் 4ஆம் திகதி 24வது மைல்கல்லில் ஒரு பேருந்து பள்ளத்தில் வீழ்ந்து 21 பேர் உயிரிழந்திருந்தனர். குறித்த விபத்தானது நேற்று முன்தினம் விபத்து ஏற்பட்ட அதே பகுதியில் நடந்துள்ளது. 2 விபத்துகளும் பேருந்து பள்ளத்தில் சரிந்து வீழ்ந்த காரணத்தினாலேயே ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இவ்வாறு 2 விபத்துக்கள் ஒரே நாளில் நடந்திருப்பது சமூக ஊடகங்களில் பேசுபொருளாக மாறியுள்ளது. இதேவேளை நேற்று முன்னிரவு நடந்த விபத்தில் பேருந்தில் பயணித்த 34 பேரில் 15 பேர் உயிரிழந்துள்ளதோடு 18 பேர் காயமடைந்திருந்தனர். மேலும் ஒருவரை தற்போது வரை காணவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை எல்ல வெள்ளவாய பள்ளத்தாக்கில் விபத்துக்குள்ளான பேருந்தில் இருந்தவர்களை மீட்கச் சென்ற ராணுவ அதிகாரியொருவர் காயமடைந்துள்ளார். இலங்கை ராணுவத்தின் 2வது சிறப்பு படையை சேர்ந்த அதிகாரியே இவ்வாறு காயமடைந்துள்ளார். எல்ல பகுதியை சேர்ந்த அவர் விடுமுறை காரணமாக வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த நிலையில் விபத்தில் காயமடைந்தவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளார். 1000 அடிக்கும் அதிகமான பாறையில் கவிழ்ந்திருந்த பேருந்தில் இருந்தவர்களை மீட்பதற்காக பிரதேச மக்களுடன் சேர்ந்து குறித்த ராணுவ அதிகாரியும் கீழே சென்றுள்ளார். இதன்போது அங்கிருந்து சரிந்து விழுந்த கல்லொன்று அவரது முகத்தில் வீழ்ந்துள்ளது. இந்நிலையில் காயமடைந்த அவர் பதுளை பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அத்துடன் எல்ல வெள்ளவாய வீதியில் இடம்பெற்ற பஸ் விபத்து குறித்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது கவலையை தெரிவித்துள்ளார். துயரத்தில் இருக்கும் குடும்பத்தினருக்கும் அன்புக்குரியவர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். காயமடைந்த அனைவரும் விரைவில் குணமடைய வேண்டுகிறேன். இந்த கடினமான தருணத்தில் நாட்டின் எண்ணங்களும் பிரார்த்தனைகளும் உங்களுடன் இருக்கும் என்று அவர் தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். பாதாள உலக தலைவர் கெகல்பத்ர பத்மேவுடன் 3 முன்னாள் அமைச்சர்கள் தொடர்புகளை பேணி வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட பத்மேவிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளிலேயே இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. இதுவரை கெகல்பத்ர பத்மேவுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்த சுமார் 30 பேர் தங்கள் வசிப்பிடங்களை விட்டு வெளியேறி தப்பிச் சென்றுள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. அத்துடன் பத்மேவுக்கு சொந்தமான நுவரெலியாவில் ஐஸ் போதைப் பொருள் தயாரிக்கும் இடத்தை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். குறித்த தொழிற்சாலையில் ஐஸ் போதைப் பொருள் தொழிற்சாலையை முன்னெடுக்க கெகல்பத்ரவுக்கு உதவிய நெருங்கிய நண்பர்கள் அடையாளம் காணப்பட்டு வருவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் 2 பாகிஸ்தானியர்களும் ஐஸ் தயாரிப்பில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. அத்துடன் ஒப்பந்த கொலைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடு நடத்தியவர்கள் குறித்தும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இவ்வாறான நிலையில் மேலும் ஒரு சம்பவமாக ஐஸ் போதைப் பொருள் உற்பத்திக்கு தேவையான ரசாயனம் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் 2 கொள்கலன் பெட்டிகள் மித்தேனிய மற்றும் நலவ பகுதிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வடமேற்கு குற்றப்பிரிவு அதிகாரிகள் குழு மேற்கொண்ட நடவடிக்கையில் இந்த 2 கொள்கலன் பெட்டிகளும் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் அவற்றை மீட்க ஏற்கனவே முயற்சிகள் தொடங்கப்பட்டுள்ளன எனவும் குறிப்பிடப்படுகிறது. இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் உறுப்பினரான பெக்கோ சமனிடமிருந்து பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் இந்த ரசாயனம் அடங்கிய கொள்கலன் பெட்டிகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. ரசாயன இருப்பு கொண்ட கொள்கலன் பெட்டிகள் நிலத்தில் புதைத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. வவுனியாவில் சப்பர திருவிழாவிற்கு பட்டாசுடன் வந்த வாகனம் தீயில் எரிந்து நாசமாகியுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்துள்ளனர். வவுனியா வெளிக்குளம் பிள்ளையார் ஆலயத்தின் சப்பர திருவிழா நேற்று இரவு இடம்பெற இருந்த நிலையில் சப்பர திருவிழாவின் போது வெடி கொளுத்துவதற்காக கொண்டுவரப்பட்ட பட்டாசுகளை இறக்கிக் கொண்டிருந்த வட்டாரக வாகனம் திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளது. இதன்போது வாகனத்தில் இருந்த பட்டாசுகளும் வெடித்துள்ளன. சம்பவம் தொடர்பில் வவுனியா மாநகர சபை தீயணைப்பு பிரிவினருக்கு அறிவித்ததை அடுத்து தீயணைப்பு பிரிவினரும் ஆலயத்தில் நின்ற மக்களும் இணைந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். எனினும் வட்டாரக வாகனத்தின் பின்பகுதி முழுமையாக தீயில் எரிந்து நாசமாகியுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வவுனியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
மன்னார் காற்றாலை தொடர்பில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் காற்றாலை வேண்டாம் என மக்கள் அனைவரும் ஒருமித்து எதிர்ப்பை தெரிவித்த நிலையில் அதில் கலந்து கொண்டிருந்த எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி அங்கிருந்து வெளியேறியுள்ளார். மன்னார் தீவு பகுதியில் புதிதாக அமைக்கப்படவுள்ள காற்றாலை மின் கோபுரங்கள் தொடர்பாக குறித்த பகுதிக்கு மக்களுடன் கலந்துரையாட எரிசக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார ஜெயக்கொடி தலைமையிலான குழுவினர் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை காலை மன்னாருக்கு வருகை தந்திருந்தனர். 5 கிராமங்களிலும் முன்னெடுக்கப்படவுள்ள காற்றாலை மின் கோபுரங்கள் அமைப்பது குறித்து கிராம மக்களின் கருத்துக்களை கேட்டறிய எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி தலைமையிலான குழுவினர் மன்னாரிற்கு விஜயம் செய்திருந்தனர். இந்த நிலையில் முதலாவது கலந்துரையாடல் மன்னார் சாந்திபுரம் சவுத் பார்க் கிராமங்களை உள்ளடக்கி சாந்திபுரம் மண்டபத்தில் இடம்பெற்றிருந்தது. இதன்போது அமைச்சருடன் அதிகாரிகள் வருகை தந்திருந்தனர். இவ்வேளை அமைச்சர் உள்ளிட்ட குழுவினர் மக்களுடன் கலந்துரையாடிய போதும் மக்கள் தமது கிராமங்களுக்கு புதிதாக அமைக்கப்படவுள்ள காற்றாலை மின் கோபுரங்கள் தேவையில்லை எனவும் குறித்த காற்றாலை மின் கோபுரங்களை அமைக்க தாம் எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் மன்னார் தீவில் ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள 30 காற்றாலை மின் கோபுரங்களால் மக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருவதாகவும் கடற்றொழிலாளர்கள் தொழிலை இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளனர். மேலும் தமது கிராம மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டுமாக இருந்தால் காற்றாலை கோபுரங்களை மன்னார் தீவிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டுமென்ற கோரிக்கையை முன்வைத்ததோடு எமது பகுதிக்குள் காற்றாலை அமைக்க ஒருபோதும் அனுமதி வழங்க மாட்டோம் எனவும் தெரிவித்துள்ளனர். எனினும் அமைச்சர் தலைமையிலான குழுவினர் மக்களுடன் கலந்துரையாடி தமக்கு சாதகமான பதிலை எதிர்பார்க்க முயற்சி செய்த போதும் கலந்து கொண்ட அனைத்து மக்களும் தமது பகுதிக்குள் காற்றாலை வேண்டாம் என்று ஒருமித்து கூறியுள்ளனர். இந்த நிலையில் அமைச்சர் தலைமையிலான குழுவினர் அங்கிருந்து வெளியேறியுள்ளனர். குறித்த கலந்துரையாடல் குறித்து ஊடகவியலாளர்கள் அமைச்சரிடம் கருத்து கேட்ட போதும் எவ்வித பதிலும் அவரால் வழங்கப்படவில்லை. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் இருந்து நேற்றைய தினம் புதிதாக 11 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 5 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்நிலையில் செம்மணி மனித புதைகுழியில் கால்கள் மடிக்கப்பட்டு இருத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் எலும்புக்கூட்டு தொகுதியொன்று அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அதனை சுத்தப்படுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைகுழியில் அகழ்வு பணிகளின் போது நேற்று முன்தினம் குவியலாக 8 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவற்றை சுத்தம் செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. அதன்போது அவற்றுள் ஒரு மனித எலும்புக்கூட்டு தொகுதி கால்கள் மடிக்கப்பட்டு இருந்த நிலையில் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அது தொடர்பில் தெளிவான விளக்கத்தினை பெற யாழ் பல்கலைக்கழக இந்து நாகரிகத்துறை மூத்த விரிவுரையாளர் புதைகுழி பகுதிக்கு அழைத்து வரப்பட்டு அது தொடர்பிலான அவரது அவதானிப்புகள் விளக்கங்கள் கோரப்பட்டன. அவர் தனது அவதானிப்பின்படி இந்து முறைப்படி முறையாக அடக்கம் செய்யப்பட்டமைக்கான சான்றுகள் காணப்படவில்லை எனவும் எலும்புக்கூட்டின் கைகள் காணப்படும் நிலைமை உள்ளிட்ட காரணிகளால் அது முறையாக அடக்கம் செய்யப்பட்ட எலும்புக்கூடு இல்லை என தனது அவதானிப்பை வெளிப்படுத்தியிருந்தார். அதனைத் தொடர்ந்து அது தொடர்பிலான விவரமான அறிக்கையை மன்றில் சமர்ப்பிக்குமாறு நீதவான் சே லெனின்குமார் உத்தரவிட்டுள்ளார். அதேவேளை செம்மணி மனித புதைகுழிக்காக யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் அனுமதித்த 45 நாட்கள் இன்று சனிக்கிழமையுடன் நிறைவு பெறவுள்ள நிலையில் அடுத்த வழக்கு விசாரணைகள் தொடர்பில் இன்றைய தினம் நீதவான் திகதியிடுவார் என சட்டத்தரணிகள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை கட்டம் கட்டமாக இதுவரையில் 53 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது நேற்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்ட 17 எலும்புக்கூட்டு தொகுதியுடன் இதுவரையில் 235 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.